ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போகிறோம். இது வந்து கால்சியம் சத்து மிகுந்தது. அதாவது அது கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்ல உறுதியும் பலமும் கொடுக்கும். இது நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க அல்லது 2 தடவை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுதான் இன்னைக்கு அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு இந்த கருப்பு எள்ளு வச்சு தான் சட்னி செய்ய போகிறோம். இந்த கருப்பு எள்ளு வாங்கிறதுல கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டோம். நல்ல விளைஞ்ச எள்ளா இருந்தால் தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும், நல்லா பொரியும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி இந்த சம்மந்தி எள்ளுன்னு விற்கும் உங்களுக்கு. அது நல்லா ஒரு கல் இருக்காது உங்களுக்கு. அதில் வந்து நல்ல விளைஞ்ச எள்ளா இருக்கிறதுனால நம்ம பொரிக்கிறதுல நல்லா அது பொரியும் உங்களுக்கு. அதனால சட்னியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை மட்டும் வறுத்துக்கலாம். 100 கிராம் எள்ளை எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். கடாய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எள்ளு போட்டு வறுத்து எடுக்கணும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். சட்டி வந்து அந்த கடாய் சூடாகாமல் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா எள்ளு வந்து பொரியாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா பொரியுது, சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி பொரிஞ்ச விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா எல்லையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம அப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிடுவோம். நம்ம வந்து ஒரு சின்ன தேங்காய் போல் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவோடு சேர்த்து காஞ்ச மிளகாய், ஒரு தேங்காய் எடுத்தனால நம்ம வந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம். அதையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 4 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 12 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி. இப்போ நான் சொல்ல மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு சின்ன தேங்காய் அதுக்கு புரிய மெஷர்மெண்ட் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு தேங்காய்க்கு 12 காஞ்ச மிளகாய், ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு 4 ஸ்பூன் பொரிக்கடலை, உப்பு, ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி. நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம எல்லையும் புளியையும் ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா புளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டோம். அரைச்ச பிறகு கடைசியாக எள்ளு சேர்த்து நம்ம ஒரு 2 சுற்றிட்டு எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே எல்லையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டே இருந்தோம்னா வந்து சட்னி கசந்துடும், அந்த எண்ணெய்லாம் விட ஆரம்பிச்சிடும். அதனால் லாஸ்ட்டாக தான் நம்ம எள்ளு போட்டு சுற்றி எடுக்கணும். நம்ம சுவையான எள்ளு சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சுட சுட இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம புளியெலாம் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ வந்து கைப்படாமல் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, இப்போ ட்ரெயின்லலாம் போனோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து தாளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தினம் வெறும் தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி எள்ளு சட்னி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.